ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. एक और बार हम सबको एक परिवार के रूप में परमेश्वर का आराधना करने के लिए यहाँ पर परमेश्वर ने इकट्ठा किया. मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ. மீண்டும் ஒரு முறையாக நாம் குடும்பமாக இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆண்டவர் நம்மை இந்த இடத்திலே ஒன்று கூட்டி வைத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். हर वातावरण के बीच में भी, हर परेशानियों के बीच में भी हम आराधना करने के लिए यहाँ पर हम चले आते हैं. நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலும் எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் கூட நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக இந்த இடத்திலே வருகிறோம். जाने अनजाने हम एक बात को प्रकट करते हैं. அறிந்தோ அறியாமலோ நாம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். हमारा भरोसा परमेश्वर के ऊपर है. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் மேல் உண்டு. इसलिए आज भी हम यहाँ पर इकट्ठे हैं. எனவே தான் இந்த இடத்திலே நாம் இந்த இடத்திலே இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கிறோம். आगे हम आराधना में गहराई में जाने के पहले वचन के आधार पर प्रभु के बारे में जानने के लिए कोशिश करेंगे. நாம் தொடர்ந்து ஆழமான ஆராதனைக்குள்ளாக போவதற்கு முன்பதாக வசனத்தின் மூலமாக ஆண்டவரை நாம் குறித்து ஆழமாக அறிவதற்கு முயற்சி செய்யலாம். मैं विश्वास करता हूँ आप सबको ही जानते हैं हम लेंथ डेज में हैं. நான் விசுவாசிக்கிறேன் நாம் எல்லாரும் லெந்து நாட்களிலே இருக்கிறோம் என்று சொல்லி. मार्च 5 तारीख से और लेंथ जो समय जो है दिन जो है शुरू हुआ. மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து இந்த லெந்து நாட்கள் ஆரம்பித்தது. और हर कलिसिया में कुछ ना कुछ ये जो 40 दिन के अंदर में करने के लिए प्रयास करते हैं. எல்லா சபைகளிலும் இந்த 40 நாட்களுக்குள் எதையாவது செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். कोई कुछ विशेष प्रार्थना को रखते हैं. சிலர் விசேஷித்த ஜெபங்களை நடத்துகிறார்கள். और कोई अपना व्यक्तिगत जीवन में कुछ बातों को वे लोग अनुभव करने के लिए कोशिश करते हैं, अभ्यास करने के लिए कोशिश करते हैं. இன்னுமாக சிலர் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில காரியங்களை எப்படியாயிலும் செய்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள். प्रार्थना में, ஜெபத்திலே और खाना पीना में, அல்லது உணவு பழக்க வழக்கங்களிலே, और जो भी अपना जो दिन प्रतिदिन का उनका जीवन है उन सारे बातों में, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை தொடர்புடைய காரியங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் 40 दिन में बहुत लोग कई प्रकार की बातों को वे लोग अभ्यास करने के लिए कोशिश करते हैं. இந்த 40 நாட்களிலே अनेகர் வெவ்வேறு விதமான காரியங்களை அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். इसमें दो प्रकार के झुंड है. இதில் இரண்டு வகையான கூட்டம் உண்டு. एक जो है नाम के लिए प्रभु दुख उठाया हम भी दुखित हूं ऐसा कहने वाले. ஒரு கூட்டம் ஆண்டவர் பெயரளவாக ஆண்டவர் துக்கங்களை அனுபவித்தார் நானும் துக்கத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி. मीट मछली नहीं खाऊंगा, நான் இப்படியாக நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன். और शराब नहीं पी, कुछ लोग ऐसा भी है शराब नहीं पीऊंगा. நான் கொஞ்சம் பேர் அப்படியே உண்டு, நான் கொஞ்ச நாள் நான் மது அருந்த மாட்டேன். और ये सब नहीं काम करेंगे, नहीं करूंगा, இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். क्योंकि प्रभु दुख उठाया. ஏனென்று சொன்னா ஆண்டவர் கஷ்டங்களை அனுபவித்தார், मैं भी दुखित हूं, நானும் கஷ்டமா இருக்கிறேன். लेकिन दूसरा और एक झुंड है. ஆனால் இன்னொரு ஒரு கூட்டம் உண்டு. वे लोग अपने आप को जांचने के लिए वे लोग ये 40 दिन को वे लोग इस्तेमाल करते हैं. அவர்கள் தங்களை தாங்களே பரிசோதித்து அறிவதற்கு இந்த 40 நாட்களை பயன்படுத்துகிறார்கள். और लगातार ये 40 दिन में वो अपने आप को और परमेश्वर का निकटता में ले आने के लिए कोशिश करते हैं. தொடர்ந்து இந்த 40 நாட்களிலே இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு கூட கிட்டி சேர்வதற்கு அவர்கள் இந்த நாட்களை பயன்படுத்துகிறார்கள். लेकिन जरूर हमें प्रभु यीशु मसीह का दुख उठाने के बातों को स्मरण करना है. மெய்யாகவே நாமும் நிச்சயமாக ஆண்டவருடைய அந்த துக்கத்திற்குரிய காரியங்களை நாமும் நினைவு கூற வேண்டும். जैसा वो अपने आप को इनकार किया वैसा भी उस प्रकार के बातों में हम लोग भी आगे बढ़ना है. அவர் எப்படியாக தம்மை தாமே அவர் மறுதலித்து போனாரோ அப்படி போல நாமும் தொடர்ந்து முன்னேற வேண்டும். और सुय विरुप और वो लगातार हम उस प्रकार की बातों में आगे बढ़ना है. நாமும் தொடர்ந்து நம்ம சுய வெறுப்பு காரியங்களிலே தொடர்ந்து முன்னேற வேண்டும். लेकिन ये ऐसा जो संसारिक लोग जैसा जो दुख मनाते हैं वैसा दुख मनाने का समय नहीं है. ஆனால் உலகத்தார் எப்படியாக தங்களுடைய துக்கங்களை கொண்டாடுகிறார்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படி அல்ல. आज भले हम परमेश्वर की बातों को सोचते हुए यहाँ पर दुखित नहीं होंगे. ஒருவேளை இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய காரியங்களை நினைவு கூர்ந்தவர்களாய் துன்பத்தோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்க மாட்டோம். आज बहुत कुछ बातों को सोचते हुए यहाँ पर आप दुखी मन के साथ आए होंगे. ஒருவேளை இன்றைக்கு अनेक காரியங்களை நீங்கள் நினைக்கிறதுனாலே துக்கம் அடைந்தவர்களாய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். उन लोगों के लिए तो 40 दिन है, அந்த அவர்களுக்கோ 40 நாட்கள். लेकिन कुछ लोगों के लिए सालों भर दुख है. ஆனால் சிலருக்கோ ஆண்டு முழுவதும் துக்கம். क्यों?
ஏன் हर बातों को लेकर दुखित है। எல்லா காரியங்களையும் மனதில் கொண்டவர்களாய் துக்கம் அடைகிறார்கள்? ये नहीं मिला, இது எனக்கு वो கிடைக்கவில்லை, नहीं मिला, அது எனக்கு கிடைக்கவில்லை, और वो मुझे ग्रहण नहीं किया, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, और मुझे इनकार कर दिया, என்னை அவர்கள் உதாசீனப்படுத்தி விட்டார்கள், और मैं बहुत प्रार्थना किया, நான் அதிகமாக ஜெபம் செய்தேன், मिलना चाहिए था, எனக்கு கிடைக்க வேண்டும், नहीं मिला, ஆனால் கிடைக்கவில்லை. इधर उधर के हर बातों को लेके अपने ऊपर दुखी की बातों को वे लोग बटोरते जाते हैं। இங்கும் அங்குமாக அநேக காரியங்களை அவர்கள் தாமாக சேர்த்துக் கொண்டு துக்கங்களை அவர்கள் தங்களை தாங்களே அதிகரித்துக் கொள்கிறார்கள். जब हम दुखित हो जाते हैं, எப்பொழுது நாம் துக்கம் அடைந்து விடுகிறோமோ, ज्यादा हम ओरी में या ईसाई दुख में चले जाते हैं, அதிகமான கவலைக்குள்ளாக கடந்து செல்கிறோமோ, कई जो काम और नकारात्मक के रूप में हमारा जीवन में होने का संभावना है, அநேக காரியங்கள் எதிர்மறையாக நமக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. और हम गलत रास्ता में जाने का संभावना है। நாம் தவறான பாதையின் வழியாக கடந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. सारे बातों को दिखाने के लिए मैं वचन को नहीं दिखाऊंगा, पढ़ूंगा। நான் எல்லா காரியங்களையும் காண்பிக்கிறதற்காக வசனங்களை வாசிப்பேன். अगर आप देखेंगे मत्ती सुसमाचार 6 अध्याय 25 से लेकर 34 तक, நீங்கள் ஒருவேளை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ज्यादा जब हम दुखित हो जाते हैं, நாம் அதிகமாக கவலைப்படும் பொழுது, इसलिए वहां बार-बार लिखा है ना, हम चिंता न करना, चिंता न करना। எனவே தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, திரும்ப திரும்ப எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி. जब हम ज्यादा चिंतित हो जाते हैं, நாம் எப்பொழுது அதிக கவலை உள்ளவர்களாகிறோமோ, परमेश्वर के ऊपर जो हम भरोसा रखते हैं वहां से हम दूर चले जाते हैं। ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிற அந்த காரியத்திலிருந்து நாம் தூரமாய் போய் விடுகிறோம். मरकुस 4 अध्याय उसका 18 वचन के अनुसार, மார்க்கு 4வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தின் அடிப்படையிலே, जब हम ज्यादा चिंतित हो जाएंगे, எப்பொழுது நாம் அதிக கவலை உள்ளவர்களாகிறோமோ, प्रभु को लेके नहीं, ஆண்டவரை குறித்து அல்ல, इधर उधर की बातों को लेके, இங்கும் அங்குமாக இருக்கிற காரியங்களை குறித்து, और जिन वचनों को हम सुने उसको हम भूल जाएंगे। எந்த வசனங்களை நாம் பெற்றுக்கொண்டோமோ அவைகளை மறந்து போகிறோம். फिलिपियों के पत्र उसका 4 अध्याय 6 वचन के अनुसार, பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தின் அடிப்படையிலே, जब हम ज्यादा चिंतित हो जाएंगे, எப்பொழுது நாம் அதிக கவலை உள்ளவர்களாய் இருக்கிறோமோ, शांति को खो जाएंगे और प्रार्थना नहीं कर पाएंगे, நாம் சமாதானத்தை இழந்து போகிறோம், ஜெபம் செய்ய முடிகிறதில்லை. साथ ही साथ जब हम ज्यादा चिंतित हो जाते हैं, அதோடு கூட எப்பொழுது நாம் அதிக கவலை உள்ளவர்களாய் இருக்கிறோமோ, हम बीमार पड़ेंगे, நாம் பலவீனம் அடைகிறோம். ज्यादा सोचते सोचते बीपी बढ़ जाएगा, அதிகமா நினைச்சு நினைச்சு நம்ம யோசித்து பிபி அதிகமாயிருது. जितना हम चिंता करते रहेंगे, எவ்வளவாய் நாம் கவலைப்பட்டு கொண்டே இருப்போமோ, और हम टेंशन में रहेंगे, அவ்வளவாய் கோபமாய் இருப்போம். शुगर बीपी सब कुछ बढ़ेगा। சுகர் பிபி எல்லாமே அதிகமாயிரும். वैसा ही जब हम ज्यादा दुनियादारी बातों को लेके चिंतित रहेंगे, அதே போல இந்த உலகத்திற்குரிய காரியங்களை குறித்து நம்ம அதிக கவலை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, व्यवस्था विवरण उसका पहला अध्याय का 29वां वचन से लेकर लिखा है, அப்போஸ்தலர் உபாகமும் அதனுடைய 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. और 29वां वचन से लेकर हम देखते हैं, அதனுடைய 19வது வசனத்திலே, परमेश्वर जो वायदा दिया और परमेश्वर यहाँ तक विश्वास योग्यता के साथ चलाया, सबको हम भूल जाएंगे। ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுவரைக்கும் அவர் உண்மையுள்ளவராக நம்மை நடத்தின எல்லா காரியங்களையும் மறந்து போய் விடுவோம். यहाँ तक इजरायली लोगों के जीवन से हम देख सकते हैं, गलत निर्णय लेने के जगह में हमें ढकेल देगा। இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிற பொழுது தவறான தீர்மானங்கள் எடுக்கிறதற்கு அது நம்மை தள்ளி போகும். जब हम ज्यादा चिंतित रहेंगे, எப்பொழுது நாம் அதிக கவலை உள்ளவர்களாய் இருக்கிறோமோ, इसलिए परमेश्वर का वचन बारंबार हमें कहता है, चिंता न करो। எனவே தான் ஆண்டவருடைய வசனம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறது, நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. इसलिए आज हम खुशी और आनंद के साथ हम प्रभु को आराधना करने के लिए, எனவே தான் இன்றைக்கு நாம் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, यहाँ परमेश्वर का वचन में एक बात को हम देख सकते हैं। இங்கே ஆண்டவருடைய வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். रोमियो का पत्र उसका 8वें अध्याय, ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் 32वां वचन को हम देखेंगे। 32வது வசனத்தை நாம் பார்க்கலாம். रोमियो का पत्र उसका 8वें अध्याय, ரோமர் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் 32वां वचन को हम सुनेंगे। அதனுடைய 32வது வசனத்தை கேட்கலாம். जिसने अपने निज पुत्र को भी ना रख छोड़ा, परंतु उसे हम सबके लिए दे दिया, दे दिया, वह उसके साथ हमें
और सब कुछ क्यों ना देगा? क्यों न देगा? தம்முடைய சொந்த குமாரர் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? जब हम इस जो 40 दिन सब कोई दुनिया जो दुखित है उस समय में हम जी रहे हैं. இந்த உலகம் முழுவதும் இந்த 40 நாட்கள் துக்க நாட்களை அனுசரித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இருக்கிற நாம், जब यीशु मसीह हमारे लिए आया, எப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தாரோ, यहाँ बाइबल बतलाती है, இங்கே வேதம் சொல்லுகிறது, परमेश्वर अपना एक पुत्र प्रभु यीशु मसीह को भी दे दिया. ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையே கொடுத்து விட்டார். इसका मतलब இதனுடைய அர்த்தம், जो बातों को लेके हम चिंतित हैं, எந்த காரியங்களை குறித்து நாம் கவலை கொண்டிருக்கிறோமோ, हमें चिंता करने का कोई जरूरत नहीं है. நாம் கவலைப்படுவதற்கு ஒரு அவசியமும் இல்லை. जितना भी बड़ा बात क्यों न हो, அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் जितना சரி, भी अनहोने वाला बात जैसा दिखाई पड़े, அது எவ்வளவு முடியாத பெரிய காரியமா இருந்தாலும் சரி, यहाँ बाइबल के जो वचन के आधार पर இங்கே இந்த வேதாம வசனத்தின் அடிப்படையிலே सब कुछ वो हमें देगा. எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுப்பார். क्या इस सुबह के वक्त में क्या ऐसे जो कुछ बातें को चलते आप चिंतित है? இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட சில காரியங்களை கொண்டு நீங்கள் கவலையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? प्रभु कहने के लिए चाहता है, ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், मैं अपने एक पुत्र प्रभु यीशु मसीह को भी दे दिया. நான் என்னுடைய சொந்த குமாரனாகிய என்னுடைய இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்காக கொடுத்து விட்டேன். मैं सब कुछ दूंगा. நான் எல்லாவற்றையும் உங்களுக்காக सुबह கொடுப்பேன். के वक्त में ऐसा हिम्मत के साथ हम परमेश्वर के पास आने का जरूरत है. இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடு ஆண்டவர் அண்டை நாம் வர வேண்டியது அவசியம். यीशु मसीह को मेरे लिए दे दिया, क्यों मेरे लिए बाकी बातों को नहीं देगा? இயேசு கிறிஸ்துவையே எனக்காக கொடுத்த தேவன் ஏன் மற்ற காரியங்களை கொடுக்காமல் இருப்பார்? लेकिन इसमें हम दो बातों को समझना बहुत बहुत जरूरी है. ஆனால் இதிலே நாம் ரெண்டு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். मैं जो भी विचार करता हूँ, जो भी मैं आशा करता हूँ, सारे बातों को दे देगा? நான் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறனோ, எதையெல்லாம் நான் வேண்டுகிறேனோ எல்லாவற்றையும் கொடுத்து விடுவாரா? नहीं 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 नहीं. இல்லை இல்லை, அப்படி இல்லை. अगर मैं ऐसा प्रचार करूंगा वो प्रॉस्पेरिटी थियरी हो जाएगा. ஒருவேளை நான் அப்படியாக பிரசங்கம் செய்வேன் என்று சொன்னால் அது ஆசீர்வாத தியரி ஆயிடும். नहीं 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 नहीं, ये हमारे लिए जरूर परमेश्वर वायदा दिया सब कुछ दूंगा. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான். वो क्या है उसको समझना जरूरी है. ஆனால் அது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது आप அவசியம். मेरे साथ खोलिएगा मत्ती सुसमाचार उसका 6 अध्याय. நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். यहाँ देखिएगा और 31, 32 और 33 वचनों को हम सुनेंगे. இங்கே 31, 32, 33 வசனங்களை நாம் கேட்கலாம். मत्ती सुसमाचार 6 अध्याय 31, 32 और 33. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31, 32, 33. इसलिए तुम चिंता करके या न कहना कि हम क्या खाएंगे या क्या पिएंगे या क्या पहनेंगे, क्योंकि अन्य जाति इन सब वस्तुओं की खोज में रहते हैं, पर तुम्हारा स्वर्गीय पिता जानता है कि तुम्हें इन सब वस्तुओं की आवश्यकता है. आगे, इसलिए पहले तुम परमेश्वर के राज्य और उसके धर्म की खोज करो, तो ये सब वस्तुएं तुम्हें मिल जाएगी. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 32वां वचन के आधार पर 32வது வசனத்தின் அடிப்படையிலே हम जो भी चाहते हैं वो सब नहीं मिलेगा. நாம் எதையெல்லாம் விரும்புகிறோமோ அவைகள் எல்லாம் கிடைக்காது. हमारे लिए जो जरूरत है करके परमेश्वर जानता है उन सारे बातों को நமக்கு எவைகள் தேவைகள் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அவைகள் தான் கிடைக்கும். हम क्यों कभी-कभी ऐसा दबाव में चले जाते हैं मालूम है? நாம் ஏன் சில நேரங்களில் அப்படிப்பட்ட அழுத்தத்திற்குள்ளாக போய் விடுகிறோம் தெரியுமா? परमेश्वर जिन बात
बातों का समझता है, हमारा जरूरत है, उससे भी बढ़कर हम सोचते हैं। ஆண்டவர் நமக்கென்று என்ன காரியங்கள் தேவைகள் என்று நினைத்து இருக்கிறாரோ அதை காட்டிலும் அதிகமான காரியங்களை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். परमेश्वर जहां में रखने के लिए चाहता है उससे भी बढ़कर हम सोचते हैं। ஆண்டவர் என்னை எங்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை காட்டிலும் உயர்ந்த இடத்தை நான் விரும்புகிறேன். परमेश्वर जिन बातों को मतलब कि देने के लिए चाहता है उससे बढ़कर हम विचार करते हैं। ஆண்டவர் நமக்கு எந்த காரியங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதை காட்டிலும் அதிகமான காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். यहाँ आज हम चिंता को छोड़कर हम खुशी के साथ कैसे आराधना कर सकते हैं मालूम है? நாம் இன்றைக்கு நம்முடைய கவலைகளை விட்டு விட்டவர்களா எப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடியும் தெரியுமா? हमारे अंदर में एक निश्चयता होना जरूरी है। நமக்குள்ளே ஒரு நிச்சயம் உண்டாக வேண்டும். मेरे लिए जो भी जरूरत है प्रभु जैसा जानता परमेश्वर, और मेरा जरूरत क्या क्या है सब जानता है, वो सारे बातों को प्रभु मुझे जरूर देगा। எனக்காக என்னென்ன தேவைகள் என்று என்னுடைய தேவன் அறிந்திருக்கிறாரோ அவர் அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் எனக்காக கண்டிப்பாக கொடுப்பார். कुछ भी हो, எதுவா இருந்தாலும் சரி, अगर परमेश्वर अगर जानता है ये मेरा जरूरत है जरूर देगा। ஒருவேளை ஆண்டவருக்கு தெரியும் என்று சொன்னால் இது எனக்கு தேவை என்று சொல்லி அவர் நிச்சயமாக தருவார். जब हम इस विचार में आ जाएंगे, எப்பொழுது நாம் இந்த எண்ணத்திலே வருகிறோமோ एक प्रकार का ऐसा शांति को हम महसूस करेंगे, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சமாதானத்தை நம்மால் உணர முடியும். साथ ही साथ दूसरा और एक बात को भी मन में रखना है, அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். हम जब परमेश्वर का राज्य को या परमेश्वर को खोजेंगे तब, நாம் எப்பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தை அல்லது ஆண்டவரை தேடுவோமோ அப்போதுதான். रोमियो को पत्र 8वां अध्याय 32वां वचन में भी यही लिखा है। ரோமர் எழுதின நிருபமனுடைய 8வது அதிகாரம் 32வது வசனத்திலும் இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. यीशु मसीह के साथ दिया जाएगा, இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்த்து கொடுக்கப்படும். ये जरूर फ्री है, இது உண்மையிலே இலவசம் தான். ये कॉम्प्लीमेंट्री ऐसा ही मिल जाएगा, இது அதோடு கொடுக்கிற காம்ப்ளிமெண்டரி தான். लेकिन प्रभु यीशु मसीह के साथ दिया जाएगा। ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் இதெல்லாம் கொடுக்கப்படும். आज हम परमेश्वर के पास आए हैं, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் क्या हम चिंतित है? நாம் கவலை உள்ளவர்களா இருக்கிறோமா? हमारे जो भरोसा परमेश्वर के ऊपर है उसे हमें हटा देगा। நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கைகளை அவைகள் நம்மை தூரப்படுத்தி போடும். जितना वचन को सुन रहे हैं, पढ़ रहे हैं, अध्ययन कर रहे हैं, सब बेकार हो जाएगा। நாம் ஆண்டவருடைய வசனத்தை எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு தியானித்தாலும் அவைகள் எல்லாம் வீணாய் போய்விடும். ज्यादा जब हम चिंतित रहेंगे प्रार्थना नहीं कर पाएंगे। நாம் அதிக கவலை உள்ளவர்களா இருப்போம் என்று சொன்னால் நம்மால் ஜெபம் செய்ய முடியாது. विश्वास योग्यता के साथ यहाँ तक जो प्रभु हमें चलाया, 5 साल हो, 10 साल हो, 15 साल हो, 20 साल हो, 20 साल हो, उस सारे बातों को भूल जाएंगे। நாம் விசுவாச உண்மையுள்ளவர்களா ஆண்டவர் உண்மையுள்ளவராக நம்மை 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ நம்மை நடத்தினாரோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் மறந்து போய் விடுவோம். जब हम चिंतित रहेंगे हमारा रास्ता बदल जाएगा, நாம் கவலை உள்ளவர்களா இருக்கும்போது நம்முடைய வழிகள் வழி மாறி போய்விடும். हम गलत निर्णय ले लेंगे, தவறான தீர்மானங்களை எடுத்து விடுவோம். आज प्रभु हमें याद दिलाने के लिए चाहता है, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். जो हमारे लिए जरूरत है वो सारे बातें जरूर मिलेगा। நமக்கான தேவைகள் என்னவோ அவைகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். बाइबल कभी झूठ नहीं बोलती है, வேதாகமம் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. परमेश्वर कभी झूठ नहीं बोलता, ஆண்டவர் ஒருபோதும் பொய் சொல்கிற தேவன் அல்ல. मेरे लिए जो भी जरूरत है करके परमेश्वर समझता है, मेरे लिए जरूर वो देगा। எனக்காக எவைகள் எல்லாம் தேவைகள் என்று ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறாரோ அறிந்திருக்கிறாரோ அவைகளை நிச்சயமாக கொடுப்பார். जब मैं प्रभु के साथ रहूंगा तब, எப்பொழுது நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேனோ அப்போதுதான். जब मैं प्रभु यीशु मसीह के संग रहूंगा तब, எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இருக்கிறேனோ அப்போதுதான். इसलिए हम चिंता के साथ बैठने का कोई जरूरत नहीं है। எனவே நாம் கவலையோடு அமருவதற்கு அவசியம் இல்லை. आज हम ऐसा एक विचार के साथ प्रभु को हम आराधना करने जा रहे हैं। இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். मेरे लिए जो भी जरूरत है, जो भी बातें हैं, सब कुछ समय पर प्रभु देगा। எனக்கான தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே கொடுக்குவார். मेरे जीवन में जो भी होना है, जरूर लग रहा है, लगता है विलंब होते जा रहा है, लेकिन जरूर होगा। என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எதெல்லாம் நடக்க வேண்டுமோ ஒருவேளை தாமதமாகிறது போல இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவைகள் எல்லாம் मेरे நடக்கும். सेवकाई में या मेरे बच्चों के जीवन में जो भी होना है, और हर बातें पूरा होगा। என்னுடைய ஊழியத்திலே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவைகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அவைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். मेरा और मेरा परिवार का, मेरा सेवकाई का जो भी जरूरत है करके प्रभु समझता है, सब कुछ देगा। என்னுடைய குடும்பத்தின் என்னுடைய ஊழியத்தின் தேவைகள் என்னவென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறாரோ அவைகள் நிச்சயமாக நிறைவேற்றுவார். मेरा काम है मैं जितना प्रभु के संग रहना उतना मैं रहूं। என்னுடைய வேலை ஆண்டவரோடு கூட எவ்வளவா இருக்க வேண்டுமோ அவ்வளவா இருப்பேன். आज हम उस विचार के साथ हम परमेश्वर को आराधना करने जा रहे हैं। இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க आइए हम போகிறோம். लोग खड़े हो जाएंगे। நாம் யாவரும் இருக்கிற இடத்துல